இந்த மருந்து விட்ட பின்னாடிங்க குருத்தெல்லாம் நல்லா தெளிவாக பச்சையாக கருகருன்னு வருதுங்க. அது வந்து நல்ல மாற்றம் தெரியுது. 2 தடவை விட்டதுமே எனக்கு மரத்தை பார்க்கும்போதே தெளிவாக இருக்குது மரம். குருத்து வந்து நல்லா பச்சையாக நல்லா தெளிவான குருத்தா வெளியே வருதுங்க. வணக்கங்க, என் பேர் ராஜேந்திரன். நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி கிராமத்தில் இருக்கேன். நான் தென்னை மரம் ஒரு 20 மரம் வச்சுருக்கிறேங்க. அது முதல்ல ஒரு 10 மரத்துக்கு வந்து இந்த கோகோ மேக்ஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு 10 மரத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி ஊற்றிருக்கிறேங்க. 3 டைம் ஊற்றிட்டுங்க இது வரைக்கும். மரத்தில் குறும்பை எல்லாம் ஓரளவுக்கு கொட்டுறது நின்றுடுச்சிங்க. அதே மாதிரி மரம் வந்து நல்லா பச்சையாக குருத்து வந்து நல்லா வருதுங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி குறும்பை எல்லாமே கொட்டி போயிருங்க. மேக்ஸிமம் பாலை வெடித்து குறும்பை வைக்கும். அது கொஞ்சம் பெருசாகும் போது பார்க்கும்போது எல்லாமே கொட்டி 2 காய் 1 காய் தான் நிற்கும். ஆனால் இது ஊற்றின பின்னாடி கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஒரு 7-8 காய் நிற்கிது. பரவாயில்லைங்க. 3 டைம் ஊற்றிருக்கேன். நல்ல ரிசல்ட்டு தெரியுது. அதான் இந்த சருவு நோவு மாதிரி தலைவில் அடிமட்டையெல்லாம் கருவிக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ வந்து மட்டை வந்து நல்லா பச்சையாக நல்ல தெளிவான மட்டையாக வருதுங்க. அந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் எல்லாம் விளம்பரத்தில் ஒரு சிலர் பேசுகிறத பார்த்துங்க. சரி, நாமளும் ஒரு 10 மரத்துக்கு ஃபஸ்ட்டு டைமு சாம்பிள் பார்க்கலான்ட்டு வாங்கி ஊற்றிருக்கிறேங்க. 3 டைம் ஊற்றிட்டேன். இப்போ அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 100 mlங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml கலக்கி தண்ணி பாயும் போது அந்த தண்ணி ஒரு சின்ன குழியாக ஒரு 1/2 அடி தூரத்தில் ஒரு குழி வெட்டி அதில் தண்ணி நிற்கும் போது அந்த மருந்தை வந்து ஊற்றி விட்ருணுங்க. 100 mlங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml அளந்து ஊற்றிடுவேன் கரெக்டாக. ஒவ்வொரு மரத்துக்கும் செப்பரேட்டாக தான் ஊற்றுவேன். இந்த மருந்து விட்ட பின்னாடிங்க குருத்தெல்லாம் நல்லா தெளிவாக பச்சையாக கருகருன்னு வருதுங்க. அது வந்து நல்ல மாற்றம் தெரியுது. 2 தடவை விட்டதுமே எனக்கு மரத்தை பார்க்கும்போதே தெளிவாக இருக்குது மரம். குருத்து வந்து நல்லா பச்சையாக நல்லா தெளிவான குருத்தாக வெளியே வருதுங்க.